11th max exercise 3.1 la 11th sum. If cosecant theta minus sin theta is equal to a cube and secant theta minus cos theta is equal to b cube, then prove that a square b square into a square plus b square is equal to 1 னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a cube is equal to cosecant theta minus sin theta னு கொடுத்திருக்காங்க. prove that னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த a க்யூப்லேருந்து a எடுத்து ஏவை கண்டுபிடிச்சிக்கணும். அதுமாதிரி b க்யூப்லேருந்து பியை கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு அது ஸ்கொயரோ இல்லை பவர் ஃபோரோ என்னவாக இருந்தாலும் நம்ம அங்கே என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த a க்யூப்லேருந்து நம்ம a என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அண்ட் வந்து என்னது இங்கே கொசீகன் தீட்டா சீக்கன் தீட்டாலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸாக நம்ம மாற்றிக்க போகிறோம். ஓகேவா? ஈஸியாக இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனுக்கு, நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் ஸோ கொசீகன் தீட்டாங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்க போகிறேன், 1/sin தீட்டா மைனஸ் அங்கே ஏற்கனவே இருக்கிற மைனஸ் இங்கே சைன் தீட்டா. எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகேவா? இங்கே ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வேணுங்கிறது என்னது, ஏ. அப்போ இந்த கியூப் வந்து அந்த பக்கம் போனால் பவர் 1/3 மாறிடும். ஸோ அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு பவரில் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், 1/3 எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த டேர்மையும் செஞ்சுக்க போகிறோம். ஸோ பி கியூப் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே என்ன செஞ்சுக்க போகிறோம், சீக்கண்ட்டுக்கு பதிலாக காசாக எழுதிக்க போகிறோம். ஸோ 1/cos தீட்டான்னு ஆகிடும் சீக்கண்ட் தீட்டாங்கிறது. ஸோ மைனஸ் அங்கே ஏற்கனவே இருக்கிற காஸ் தீட்டா, இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ டிவைடட் பை காஸ் தீட்டா. எகெயின் நம்மளுக்கு பிங்கிறது தான் வேணும். அப்போ இங்கே பவர் 3ங்கிறது அந்த பக்கம் போகும்போது பவர் 1/3ன்னு மாறிடும். ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/3. இப்போ நம்மளுக்கு ஏவும் பியும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஜஸ்ட்டு ஏபியை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதுதான். ஏவோட வேல்யூ என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், 2 × 1/3 2/3ன்னு ஆகிடும். ஓகேவா? இன்ட்டு பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ பியோட வேல்யூ என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/3ன்னு இருக்குது. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது 2/3ன்னு ஆகிடும். இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது என்னது, ஏங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. அதுக்கு பவர் என்னது, ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே ஏற்கனவே பவர் 1/3ன்னு இருக்குது. அதாவது இதே டேர்மை எடுத்து அப்படியே ஜஸ்ட் ஒரு அடிஷன் மட்டும் உள்ளே பண்ணிக்க போகிறோம். அதான் நடக்குது. ஓகேவா? ப்ளஸ்ஸு இந்த டேர்மை அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதுதான். இந்த பவர் 2/3 இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் என்னது இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கு, நியூமரேட்டர் டேர்முக்கு டினாமினேட்டர் டேர்முக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், காஸ் இந்த ரெண்டு என்னது, இது இந்த பவர் 2/3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த பவரோட பவர் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 2 சார் 4 4/3ன்னு ஆகிடும். காஸ் பவர் 4/3 டிவைடட் 4/3 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் சைன் பவர் 2/3 தீட்டான்னு ஆகிடும். இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் கொடுக்குறோம் இந்த 2/3. இதுக்கும் அதே மாதிரி தான் ஆகிடும் இல்லையா. சைன் பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 2/3 தீட்டா. உள்ளாரையும் என்னது, இதே டேர்ம் தான் ப்ளஸில் மாறி இருக்கும். இதே டேர்ம்ஸை அப்படியே ப்ளஸ்ஸாக அப்படியே ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியதான். காஸ் பவர் 4/3 தீட்டா அப்படியே இது எழுதிங்க. டிவைடட் பை சைன் பவர் 2/3 தீட்டா ப்ளஸ் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கணும். சைன் பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 2/3 தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்க போகிறோம், இங்கே மேலே கீழேயும் பாருங்கள் ஒரே டேர்ம் சைன் பவர் 4/3, இங்கே சைன் பவர் 2/3 இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணும்போது இந்த பவர்ஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகேவா? மேலே இருக்க பவர் மைனஸு கீழே இருக்கிற பவர்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், காஸ் பவர் 4/3 இங்கே காஸ் பவர் 2/3 இருக்குது. இந்த 4/3லேருந்து 2/3 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அதே மாதிரி சைன் பவர் இங்கே 4/3 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது. மேலே உள்ள பவர் மைனஸு கீழே உள்ள பவர். நம்ம ஒரே நேரத்தில் நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணி ஆன்சரை மட்டும் போடுறதுனாலும் போடலாம், இன்னொரு ஸ்டெப் கூட போடுறதுனாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே எல்சிஎம் எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும், காஸ் பவர்
இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால பவர்ஸ் என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். ஸோ 4/3 ப்ளஸ் 2/3ன்னு ஆகிடும் தீட்டா. ப்ளஸ் இங்கே என்ன ஆகிடும், அதேமாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறதுனால பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகிடும். ஓகேவா. தீட்டா டிவைடட் பை கீழே உள்ள டேர்மை அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பவர்ஸ் நம்ம மைனஸ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 4 - 2 2. ஸோ காஸ் பவர் 2/3 தீட்டா. இங்கேயும் அதேமாதிரி மைனஸ் பண்ணும்போது சைன் பவர் 2/3 தீட்டான்னு ஆகிடும். இங்கே என்ன செஞ்சுருக்கோம், அடிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிக்கிங்க. மேலே 4 + 2 6 டிவைடட் பை 3 தீட்டா ப்ளஸ்ஸு சைன் பவர் 6/3 தீட்டா டிவைடட் பை என்னது, சைன் பவர் 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 2/3 தீட்டா. இங்கே பாருங்கள், இது ரெண்டு டேர்ம்ஸும் ஒரே மாதிரியே இருக்குது. அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரே நேரத்தில் 6/3ன்னு போடலாம், இல்லை 2 காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்னு போட்டுட்டு ஒரே நேரத்துலையும் போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் ரிமைனிங் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆனதுனால. ஸோ ஐடென்டிட்டி படி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1, விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா.